வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சர்வீஷ். இன்னைக்கு நம்ம ஒரு தாபா ஸ்டைலில் அட்டகாசமான கடாய் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ட்ரஸ்ட் மீ, உங்கள் டைனிங் டேபிளோட டாப் மெனு லிஸ்ட்டில் இது கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுப்பீங்க. இது சப்பாத்தி, நான், தோசை எல்லாத்துக்கூடையுமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பன்னீர் மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 200 கிராம் பன்னீர், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 மீடியம் சைஸ் கேப்சிகம், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். பன்னீரை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கியூப்ஸாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 மீடியம் சைஸ் கேப்சிகம், 200 கிராம் பன்னீரை ஆட் பண்ணி 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கடாயில் ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆயில் 6-7 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவுக்கு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கிரைண்ட் பண்ணி பியூரியா எடுத்து வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பன்னீர் மசாலாவோட நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஒரு கடாயில் தாராளமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் செக்கில் ஆட்டின சுத்தமான கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் மேரினேட் பண்ண பன்னீர் மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போதே கேப்சிகமோடு சேர்ந்த ஆனியனும் பன்னீரும் ஒரு கமகமான வாசனை வரும் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி மிளகு, சீரகம், பிரிஞ்சி இலைலாம் போட்டு மிளகு நல்லா வெடிச்சு வந்ததும் ஃபைன் சாப் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட 2 பச்சை மிளகாயும் லைட்டாக கீறி போட்டுட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 1/2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ண டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணி நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிட்டே இருங்க. இந்த மசாலா எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் மிக்ஸை போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அசத்தலான கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடும். இது கூட ஒரு சப்பாத்தியோ இல்லை நானோ வச்சு ஒரு பைட் எடுத்து வாயில் வச்சிங்கன்னா தேவாமிர்தம் மாதிரி இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you.